ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குறிஞ்சி கதம்பம். நாம் இன்றைக்கி கொள்ளை எப்படி முளை கட்டுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். முதல்ல இதுக்கு தேவையான அளவு கொள்ளை எடுத்துக்கணும். நான் இன்றைக்கி 1/3 கப் அளவு கொள்ளை எடுத்திருக்கேன். கொள்ளில் இருக்கிற தூசு கல்லெல்லாம் நீக்கிட்டு நல்லா ஒரு முறை கழுவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஒரு 5லேருந்து 6 மணி நேரம் ஊற வைக்கணும். இல்லைன்னா நீங்கள் ஓவர் நைட் இல்லை ஒரு ஃபுல் டே கூட ஊற வச்சுக்கலாம். அதாவது எந்த அளவுக்கு ஊறணுன்னா, கொள்ளை எடுத்து இப்படி நசுக்குனிங்கன்னா கொள்ளு நல்லா நசுங்கி அதோட தோல் தனியாக வர மாதிரி இருக்கணும். அப்படி உடஞ்சிடணும் கொள்ளு நீங்கள் நசுக்கும் போதே அந்த அளவுக்கு ஊறி இருக்கணும். அது எந்த அளவு நேரங்கிறத நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓவர் நைட் அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும், இல்லை ஒரு ஃபுல் டே அப்படிங்கிறது கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி ஊறினதுக்கப்புறமா அதோட தண்ணியெல்லாம் வடிக்கணும். இந்த மாதிரி ஒரு வடிகட்டையில் நம்ம போட்டு வடிக்கலாம். ஆனால் கொள்ளு வெளியில் போயிடும். அதனால் மேலே ஒரு டவல் போட்டுக்கிறோம். எப்படி இருந்தாலும் நம்ம முளை கட்டுறதுக்கு ஒரு துணியில் போட்டு தான் கட்ட போகிறோம். அந்த துணி ரொம்ப லேசான துணியாக இருக்கணும். காற்று உள்ளே போய் வர மாதிரி இருக்கணும். ரொம்ப கெட்டி துணியாக இருக்கக்கூடாது. நம்ம கிச்சன் டவல் ஏதாவது லேசான டவல் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி கீழே போகாமல் இருக்கிறதுக்கு கீழே ஒரு பாத்திரம் வச்சுக்கிறோம். இந்த கொள்ளு அந்த தண்ணியோடு ஊற்றிடுறோம். இந்த தண்ணியெல்லாம் வடிஞ்சிரும், கொள்ளு மட்டும் இந்த டவலில் இருக்கும். ஸோ தனியாக எடுத்துக்கலாம். அடியில் இருக்கிற தண்ணியை கீழே ஊற்றிடலாம். நமக்கு அது வேண்டியதில்லை, அதனால் வேண்டாம். இப்போது இதே அந்த பவுல்லையே இதை வச்சுட்டு நல்லா மூடி வச்சிடுறோம். இந்த டவல் போட்டே மூடிடுறோம். வேறு எதுவும் போட்டு மூட வேண்டாம். அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா நல்லா முளை விட்டுருக்கும். ஏன்னா இந்த பவுல்லையும் ஓட்டை இருக்குது. இந்த துண்டும் ரொம்ப லேசான துண்டுங்கிறதுனால நல்லா காற்றோட்டமாக இருக்கும். நீங்கள் காலையில் எந்திரிச்சு முளை விடலை அப்படின்னா லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு மதியம் வரைக்கும் விட்டுருங்க. நல்லா முளை விட்டு வந்துடும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக முளை விட்டுருக்குன்னு. இந்த முளை விட்ட கொள்ளு சாலட்லாம் போட்டுக்கலாம். கொள்ளு துவையல், கொள்ளு அடை, கொள்ளு தோசை, இந்த மாதிரி நம்ம கொள்ளு மசியல் எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சூப் பண்ணுறதுக்கு முளை விட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லது. அதனால் நீங்கள் முளை விட்டதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா ஒரு 2-3 டேஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அதுக்கப்புறமா கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ வேணுமோ அதுக்கு முன்னாடி கூட நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டு தேவையான போது எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்களும் இந்த மாதிரி கொள்ளை முளை விட்டு அதுக்கப்புறமா யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வாழ்க வளமுடன்.